தன்வி உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வெளியே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. நிற்கும் போது பயங்கரமாக கோவம் வருது விக்ரமுக்கு. இங்கே பாரு வேதா, நீ தன்வியை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை விக்ரம், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான் தன்வியை நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ நல்லா பார்த்துக்கிற, பார்த்தியா குழந்தை எந்த நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக கோவப்படுறாரு. உனக்கு இப்போ ஒரு குழந்தை உனக்கு வேணும்னு தான் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. காவேரியோட அம்மா, அப்பா, கஜா எல்லாருமே பார்க்குறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு யாருமே வேணான்னு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதை பார்த்தோன்னே வேதா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு வேதா, ஏன் இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வாழலை, இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சேர்ந்து வாழலை அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கஜா அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. என்னது இவ்வளோ நாள் இவங்க சேர்ந்தே வாழலையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விக்ரம் குழந்தைய கூட்டிகிட்டு வராரு. தன்வியை கூட்டிகிட்டு வந்தவொடனே நில்லுங்க, ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அக்கா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. ஆரத்தியை வேணாம், ஒன்று வேணாம், தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு பெட்ரூமில் தன்வியை படுக்க வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அப்படியே மிருணாளினி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. நாம் என்ன நினச்சோமோ அது கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. அங்கே எல்லாருமே உள்ளே வா காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு கஜா கூப்பிட்றாங்க. 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்தவொடனே நின்றுட்டே இருக்காங்க. அப்போ உள்ளே போயிட்டு எல்லாருமே இருக்காங்க. வேதாவும் போய் நிற்கிறாங்க. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. வேதா ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாகி அப்படியே வராங்க. வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே காவேரி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. பயங்கரமாக அழறாங்க. அழாத வேதா, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, என் பொண்ணு எதுக்காக இப்படி அழறா, எதுக்காக என் பொண்ணை இப்படி திட்டுறீங்க, நாங்கள் கல்யாணம் எதுக்காக பண்ணி வச்சோம், ஒன்றா சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான், இப்படி வாழாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இரு காவேரி, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லாமே எங்களுக்கும் தெரியும், நாங்கள் பார்த்து அதை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அழாதம்மா, நீ தயவு செய்து அழவே அழாத, சரியா, நீ வா, நம்ம வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க. இங்கே பாரு காவேரி, நீ வந்துட்டு கூட்டிகிட்டு போகாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. வீடுன்னு இருந்தால் நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். எங்களுக்கே இப்போ தான் எல்லாமே தெரியும். நாங்கள் எல்லாமே பார்த்து சரி பண்ணுறோம். கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்காக போன்னு சொல்ல முடியுமா? நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அவனோட கோவம் தன்விக்கு உடம்பு முடியலன்றதுனால தான் அவன் இப்படி பேசியிருக்கான். மற்றபடி அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பையன் நல்லவன் சொல்லிட்டு. ஆனால் என் பொண்ணு இன்னைக்கு சேர்ந்து வாழணும் எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருந்தால் எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. வேதா, நீ அழாத வேதா, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே சரியாயிடும், சரியா, நீ அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நானும் ஒரு டெய்லி எப்போவுமே நினைப்பேன், அன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சரியாகிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. ஆனால் உண்மையாகவே தன்விக்காக மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்படியே மிருணாளினி யோசிக்கிறாங்க. அப்பா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுச்சா, இவங்க 2 பேரை ஒரடியாக பிரித்து விட்டுருவேன். பிரித்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேருந்து போவேன். அதுக்காக தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிருணாளினி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஆதியும் ஃபோன் பண்ணுறாரு. நடந்த எல்லாத்தையுமே மிருணாளினி சொல்கிறாங்க. சூப்பர், நான் என்ன சொல்லணும் அதை நீ கரெக்டாக பண்ணுற, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே நடிச்சிட்டு இரு, நம்ம வேலை ஆனவொடனே நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மிருணாளினி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க.